இறைவனுக்கு நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்திய ஒரு சில படங்களில் முக்கியமான படம் எங்கேயோ கேட்ட குரல். வழக்கமான ஸ்டைல்களை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு கதாபாத்திரத்தின் வரம்பு மீறாமல் ரஜினிகாந்த் தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி நடித்த மிகச் சில படங்களில் மிக முக்கியமான படம் எங்கேயோ கேட்ட குரல். முற்றிலும் மாறுபட்ட குணச்சித்திர வேடத்தில் போனா ஒரு கேள்விக்குறி படத்தில் ரஜினிகாந்தை நடிக்க வைத்த எஸ்.வி. முத்துராமன் தான் எங்கேயோ கேட்ட குரல் படத்தையும் இயக்கியிருந்தார். இதனுடைய திரைக்கதை வசனமும் பஞ்சு அருணாசலம் அவர்கள்தான் எழுதியிருந்தார். பட உலகில் அப்போது முன்னணி நட்சத்திரங்களாக இருந்த அம்பிகா ராதா சகோதரிகள் இருவரும் இந்த படத்தில் சகோதரிகளாகவே ரஜினியின் ஜோடியாக நடித்திருந்தனர். ஆக்ஷன் ஹீரோவாகவும் ஸ்டைல் கிங்காகவுமே ரஜினி பல படங்களில் நடித்து வந்த காலகட்டத்தில் முழுக்க ரஜினியின் நடிப்பாற்றலை வெளியே கொண்டு வந்த படம் எங்கேயோ கேட்ட குரல். பெரும்பாலான படங்களில் அழகு சிலைகளாகவும் அலங்கார பதுமைகளாகவும் வந்து கொண்டிருந்த அம்பிகா ராதா இருவரின் நடிப்பு திறமையை வெளிப்படுத்திய படம் இது. இருவரும் அதிக மேக்கப் செய்யாமல் நடித்த படமும் இதுதான். சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய சம்பளம் 150 கோடி என்று சொல்கிறார்கள். அப்போது அப்படி என்றால் அவருடைய ஒரு படம் தயாரிக்க ஆகின்ற செலவு இன்றைக்கு 300 கோடி 400 கோடி. ஆனால் அன்றைக்கு இந்த மாறுபட்ட படமான எங்கேயோ கேட்ட குரல் படத்தை உருவாக்க ஆன செலவு எவ்வளவு தெரியுமா? சுமார் 30 லட்சம் ரூபாய் செலவில் தயாரான படம். 30 லட்சம் ரூபாயில் தயாரான இந்த திரைப்படத்தின் வசூல் பல கோடிகளை தாண்டியது. இன்னமும் அது பல இடங்களில் வசூலை அறுவடை செய்து கொண்டேதான் இருக்கிறது இந்த படம். படத்தில் இடம்பெற்ற சூப்பர் ஹிட் பாடல் பட்டு வண்ண சேலைக்காரி. இது ரசிகர்களை மிகவும் முணுமுணுக்க வைத்த பாடல்களில் ஒன்று. தாலி கட்டிய கணவனை விட்டுவிட்டு வேறு ஒருவனுடன் மனைவி ஓடிப்போகும் காட்சியில் திருமணத்தின் போது சொல்லப்படும் மந்திரங்களை ஒலிக்கச் செய்திருந்த இளையராஜாவின் பின்னணி இசை பார்வையாளர்களின் ஏகோபித்த பாராட்டுக்களை பெற்றது. இசையில் பின்னி பெடல் எடுத்திருந்தார் இளையராஜா. பேபி மீனா, நடிகை மீனா பேபியாக அம்பிகாவின் மகளாக, அதாவது ரஜினியின் மகளாக நடித்திருந்தார். எங்கேயோ கேட்ட குரல் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம். அழகான கிராமம் ஒன்றில் வசித்து வரும் விஸ்வநாதனுக்கு 2 பெண்கள். மூத்த பெண்ணின் பெயர் பொன்னி, இளையவள் காமாட்சி. இவர்களின் முறைமாமன் குமரன். குமரனுக்கு பொன்னியின் மீது பாசம் அதிகம். அவளையே மணக்கவும் விரும்புகிறான். ஆனால் ஆடம்பர வாழ்க்கை வாழ ஆசைப்படும் பொன்னிக்கு குமரன் மீது ஈடுபாடு இல்லை. ஆனால் பொன்னியின் தங்கை காமாட்சியோ தன் முறைமாமனை மிகவும் நேசிக்கின்றாள். தூர இருந்தே காதலிக்கின்றாள். சந்தர்ப்பத்தில் தந்தையின் வற்புறுத்தலால் தனக்கு விருப்பமில்லாத முறைமாமனையே மணந்து கொள்கிறாள் பொன்னி. இருவருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அதற்கு மீனா என்று பெயர் சூட்டுகின்றனர். ஆடம்பரமாக வாழ ஆசைப்படும் பொன்னியின் கனவுகளுக்கு சராசரி வாழ்க்கை நடத்தும் விவசாயி குமரனால் ஈடுகொடுக்க முடியவில்லை. தான் ஒரு குழந்தைக்கு தாய் என்பதையும் மறந்து பணக்கார இளைஞன் ஒருவனுடன் வீட்டை விட்டே ஓடிப்போய் விடுகிறாள் பொன்னி. குழந்தை மீனாவை வளர்க்க மிகவும் சிரமப்படுகிறான் குமரன். இதை பார்க்கும் குமரனின் மாமனார் தனது 2வது மகள் காமாட்சியை குமரனுக்கு 2ஆம் தாரமாக திருமணம் செய்து கொடுக்க முன்வருகிறார். குழந்தையை நல்ல விதமாக பார்க்க வளர்க்க காமாட்சியை திருமணம் செய்து கொள்கிறான் குமரன். இருவரும் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்குகிறார்கள். கட்டிய கணவனையும் பெற்றெடுத்த குழந்தையையும் உதறி தள்ளிவிட்டு ஒருவனோடு ஓடிப்போன பொன்னி காலம் கற்றுத்தந்த பாடத்தால் தன் தவறை உணர்ந்து மனம் மாறுகிறாள். கணவனை தேடி வந்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறாள்.
கேட்டபடி அவருடைய காலடியிலேயே உயிரை விடுகிறாள் பொன்னி. அவன் அவளை மன்னித்தாலும் ஊர் மக்கள் அவள் செய்த பாவத்தை மன்னிக்க தயாராக இல்லை. கடைசியில் ஊர் மக்களின் எதிர்ப்பையும் மீறி தனது மனைவிக்கு இறுதி சடங்குகளை செய்கிறான் குமரன். ஆக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும், பொன்னியாக அம்பிகாபதியும், காமாட்சியாக ராதாவும், குழந்தை மீனாவாக பேபி மீனாவும் நடித்திருந்தனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சுறுசுறுப்பான ரஜினிகாந்த் இதில் அமைதியான ரஜினியாக மாறுபட்ட கதாபாத்திரத்தில் மிக அமைதியாக அருமையாக நடித்து மக்களின் மனதில் இடம் பிடித்திருந்தார். எங்கேயோ கேட்ட குரல் எதிரொலித்தது, வெற்றி நடை போட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.